ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நாகப்பட்டினமாக இருந்திருந்தால் ஷானவாஸாகத்தான் இருந்திருப்பார். நான் மாற்று சிந்தனைக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. பிறகு ராயபுரத்தை தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே ராயபுரம் டிக் செய்து விட்டேன். அது ஷானவாஸுக்காக. இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஆலூர் ஷானவாஸை போல அப்துல் ரஹ்மானால் பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பலாம். ஆலூர் ஷானவாஸை போல வாதத்திறமை உள்ளவரா என்று கேள்வி எழுப்பலாம். ஆலூர் ஷானவாஸ் சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, சட்டமன்றத்தில் இல்லாமல் வெளியிலே பேசினாலும் சரி, அது நம்முடைய கட்சிக்கு வலு சேர்க்கும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 20-30 ஆண்டுகளாக உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நான், இந்த முறையாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார். ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை வேலூரிலே கொடுத்த மக்கள் நல கூட்டணியில் மிக குறைவான வாக்குகளை பெற்ற ஒருவராக அவர் இருந்தார். அவரால் திறம்பட மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு தர வேண்டிய ஒரு சூழல் கடைசி நிமிடத்திலே உருவானது. நாகப்பட்டினமாக இருந்திருந்தால் ஷானவாஸாகத்தான் இருந்திருப்பார். நான் மாற்று சிந்தனைக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். பிறகு ராயபுரத்தை தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே ராயபுரம் டிக் செய்து விட்டேன். அது ஷானவாஸுக்காக. திருப்போரூர் பாலாஜி மீண்டும் போட்டியிடுகிறார். அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன். டிக் அடித்து விட்டேன். இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஒருவேளை பல்லாவரம் கிடைத்திருந்தால் அது ஷானவாஸுக்கு போயிருக்கும். ஆனால் முதல்வரே தலையிட்டு நமக்கு ஒரு பொது தொகுதி, இன்னொரு தனி தொகுதி முடிவு செய்வதிலே ஏற்பட்ட காலதாமதம் விரைந்து முடிக்க வேண்டும். நாளைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும். எனவே இன்றைக்கு எல்லோரையும் முடித்து அனுப்புங்கள், யார் என்ன கேட்கிறார்களோ கொடுத்து அனுப்புங்கள் என்று முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் அவசர கதியில் தான் நமக்கு தரவே முடியாது என்று சொன்ன கள்ளக்குறிச்சியை தந்தார்கள். அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பன்ருட்டியை தந்தார்கள். இப்படி கடைசி நிமிடத்தில் முடிவானது. பன்ருட்டி என்று வந்த பிறகு அளிக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அல்லது எதிர்த்தரப்பை சார்ந்தவர்கள் அந்த சாதி உணர்வை தூண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த வேட்பாளரைத்தான் அங்கே நியமிக்க வேண்டும், போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் கடைசியாக ஒரு இஸ்லாமியரை போட்டே ஆக வேண்டும். எங்களுக்கு ஒரு தொகுதி திருப்போரூர், அங்கு இஸ்லாமியரை போட முடியாது. நாங்கள் 2 தொகுதியில் ஒரு தொகுதி இஸ்லாமியருக்கு வழங்குவதை ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியரை நாங்கள் போடுவதென்றால் ஷானவாஸைத்தான் போட வேண்டும் என்ற முடிவில் இருந்தபோது அப்துல் ரஹ்மான் குறுக்கிட்டார். அவர் தன்னுடைய வாய்ப்பை மறுபடியும் வலியுறுத்தினார். ஷானவாஸிடம் சொல்லிக் கொள்ளலாம், இந்த முறை நாம் அப்துல் ரஹ்மானுக்கு தரலாம் என்று நான் என்னுடைய சுயமான சிந்தனையிலிருந்து எடுத்த முடிவு. அது மேலோட்டமாக பார்த்தால் பிழையாக இருக்கும் என்று நீங்கள் கருதலாம். அது பிழையாக கூட இருக்கட்டும். ஆனால் ஷானவாஸ் கூடாது, அவரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்டதல்ல. அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டது. அவ்வளவுதான். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. தம்பி பாலாஜியை பொறுத்தவரையில் அவர் எப்போதும் என்னோடு இருக்கக்கூடியவர். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் பாலாஜி அடிக்கடி என்னோடு இருந்து என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து எனக்கு ஒத்துழைப்பு நல்கியவர். பொருளாதார ரீதியாக கூட கட்சி தலைமை அலுவலகத்தை புனரமைப்பு செய்தபோது அவருடைய பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது என்பதை யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆகவே அவரை என்னால் சமாதானப்படுத்த முடியும், அல்லது நான் சொன்னால் அவர் கேட்டுக்கொள்வார், அல்லது என் தலைமையின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதனால் நான் எடுக்கிற முடிவில் அவருக்கு ஒரு நியாயம் தெரியும் என்று நம்பி நான் அந்த முடிவை எடுத்தேன். இன்னொருவருக்கு வாய்ப்பு. தோழர்களே, வேட்பாளர் தேர்வில் எந்த உள்நோக்கமும் இல்லை.
ஷானவாஸ், SS பாலாஜி, பனையூர் பாபு ஆகிய மூவரும் தங்களுடைய வருத்தங்களை அல்லது வேதனைகளை என்னிடத்தில் நேரிலே வந்து வெளிப்படுத்தலாம். தொடர்ந்து கட்சியில் நல்ல பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.